ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்மளோட திருச்சி ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். எதுக்கு சைட் டிஷ்ஷாக தெரியுமா? இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக. இட்லி வித் சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி. இப்போ இதில் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெயில் பண்ணால் அதோட ஃப்ளேவருக்கு உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன், நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மசிஞ்சிரும் இல்லையா, அதனால். அடுத்து தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா ஈஸியாக வதங்கிடுவோம். ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, இப்போ வதங்க அது அப்படியே தக்காளியெல்லாம் சுருங்கிறது நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட நம்ம வச்சுருக்க மசாலாஸை ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டில் அரைச்சது தான். இந்த மாதிரி மே மந்த்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த மிளகாலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வாங்கி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுப்போம் கொஞ்சமாக. திருப்பி நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மிளகாத்தூள் தீர்ந்ததுக்கப்புறமா அடுத்த ஷிஃப்ட் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுப்போம். ஸோ அதனால் எங்களுக்கு காரமும் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் நாங்கள் மிளகாத்தூள் வாங்க மாட்டோம். ஸோ இப்போ இது நல்லா அப்படியே மசாலாலாம் நல்லா இறங்கிட்டுருக்க இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நாங்கள் காட்டுற ஸ்பூனெல்லாம் அளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் தான் எடுத்துப்பேன். ஏன்னா எங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும். அது உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு நாங்கள் பேஸ்ட்டு அரைக்காமல் விழுது மாதிரி அரைச்சிருக்கோம். அதாவது ரொம்ப தண்ணியாக ரொம்ப வேஸ்ட்டாக மையாக அரைக்காமல் 1க்கு 2 அரைச்சிருக்கோம். ஸோ அப்போ இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்படி அரைச்சி போடுவோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சிக்கனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா எப்படா இந்த சிக்கன் கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆகும், எப்படா நம்ம அந்த இட்லியோடு வச்சு சாப்பிட்லாங்கிற ஒரு டெம்ப்டேஷன்லேயே நான் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு கேங் வெயிட்டிங் வெளியே. இது முடிச்சிட்டேன்னா இட்லி ஊற்றிட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான். ஏன்னா தான் நமக்கு பசி இல்லாட்டியும் இல்லை, இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு வதக்கும் போதே அந்த அரோமாக்கே நமக்கு ஒரு பசி வரும் பாருங்கள். நார்மலாக 8:30 மணிக்கெலாம் நான் காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டோம். பட் இந்த மாதிரி ஸ்பெஷலாக அம்மா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா டைமிங்லாம், அதெல்லாம் எனக்கு டைமிங்லாம் கிடையவே கிடையாதுப்பா அப்படின்னு என்ன வேலையாக இருந்தாலும் அப்படியே மூடி வச்சுட்டு சாப்பிட உட்காந்துட வேண்டியதுதான். வேறு என்ன வேலை இருக்குது நமக்கு? ஸோ இப்போ இதை நல்லா சிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வதங்கும் போதே அது வேகும் போதே அது தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தண்ணி இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முக்கியமான ஃபைனல் டாஸ்க் என்ன தெரியுமா? இதுதான் இந்த மிளகு, சீரகத்தை அப்படியே நம்ம பொடி பண்ணி இதில் அப்படியே தூவி விட்டு இறக்க போகிறோம். செம்மையாக இருக்கும்ல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க, உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கன் கிரேவி, சிக்கன் வச்சு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். இப்போ இதை நல்லா நான் ஒன்றும் பண்ணலை, தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிட்லாம். கூடவே ஒரு ஆஃப் பாயில் இருந்துச்சுன்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் நம்ம சேனல்லேருந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரப்போகுது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.